இப்போ இருக்கிற காமெடியன்ஸ் எல்லாம் டபுள் மீனிங் காமெடிகளை அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க. அதைத்தான் மக்களும் ரசிக்கிறாங்க. அப்படி அந்த காலத்திலேயே டபுள் மீனிங் காமெடிகளை பேசி மக்களை சந்தோஷப்படுத்தினவர் தான் வெந்நீராடை மூர்த்தி. சரி, இப்போ அவர் என்ன பண்ணுறாருன்னு பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வாங்க. வெந்நீராடை மூர்த்தி 1936 பிறந்திருக்காரு. இவரோட சொந்த ஊர் சிதம்பரம். இவரோட அப்பா ஒரு அட்வொகேட், அதனால் இவரும் வக்கீலுக்கு தான் படிச்சிருக்காரு. வெந்நீராடை மூர்த்தி 1965 ரிலீஸ் ஆன வெந்நீராடைங்கிற படம் மூலமாக சினிமாவில் நடிக்க வந்தார். இந்த படத்தில் நடித்தனால தான் இவர் பேருக்கு முன்னாடி வெந்நீராடைங்கிற வார்த்தையே வந்துச்சு. இவர் சினிமாவில் நடிக்க வந்தது எப்படின்னா, BA BL முடிச்சுட்டு ஒரு டூரிங் ஜாபில் ஒர்க் பண்ணிட்டு வந்திருக்காரு. அப்புறம் அதை ரிசைன் பண்ணிவிட்டு வேறு வேலையை தேடிட்டு வந்திருக்காரு. அப்போ KS கிருஷ்ணமூர்த்திங்கிற ஜோதிடரை பார்க்க போயிருக்காரு. அவர் வெந்நீராடை மூர்த்திக்கிட்ட, நீ கண்டிப்பாக சினிமாவில் தான் நடிக்க போவ, அதுவும் அக்டோபர் 30, 1964 நடிப்பேன்னு சொல்லியிருக்காரு. இதை கேட்டு சிரித்த வெந்நீராடை மூர்த்தி, எங்கள் குடும்பமும் ஆச்சாரமான குடும்பம், எங்கள் வீட்டில் சினிமாவே பார்க்க விட மாட்டாங்கன்னு சொல்லி அந்த ஜோசியர் சொன்னதையும் எழுதி வாங்கிட்டு வந்திருக்காரு. அப்புறம் அந்த ஜோசியர் சொன்ன மாதிரியே அவரோட நண்பர் NC சக்கரவர்த்திங்கிறவர் மூலமாக அக்டோபர் 23 வெந்நீராடைங்கிற படத்தில் நடிக்க ஆரம்பித்தார். அப்புறம் மறுபடியும் அந்த ஜோசியரை போய் பார்த்தவர், நீங்கள் சொன்ன மாதிரியே நடந்துருச்சுன்னு சொல்லி தேங்க்கும் பண்ணியிருக்காரு. அப்போ அந்த ஜோசியர், நீ தடி ஊன்ற வரைக்கும் கண்டிப்பாக நடிப்ப, அதே சமயம் ஜோசியத்தையும் நீ கற்றுக்கோ, அது உனக்கு நல்லா வரும்னு சொல்லியிருக்காரு. அவர் சொன்ன மாதிரியே 250 படங்களுக்கு மேலே நடித்து ஜோசியத்தையும் படித்து அதில் PhDயும் முடிச்சிருக்காரு வெந்நீராடை மூர்த்தி. இவர் நடிப்பு ஜோதிடம் மட்டும் இல்லைங்க, கதையும் நல்லா எழுதுவாராமா. மாலை சூடவாங்கிற கமலஹாசன் நடித்த படத்துக்கு இவர் தான் ஸ்கிரிப்ட் ரைட்டராக இருந்திருக்காரு. அப்புறம் சன் டிவியில் வந்த மீண்டும் மீண்டும் சிரிப்புக்கு கதாசிரியரும் இவர் தான். இந்த ஷோ சன் டிவியில் 11 வருஷம் ஓடிருக்கு. அது மட்டும் இல்லைங்க, இப்போ வரைக்கும் 5 புத்தகத்தை எழுதி அதை பப்ளிஷும் பண்ணியிருக்காரு. இவருக்கு மணிமலாங்கிற நடிகை கூட கல்யாணம் ஆகி மனோங்கிற பையனும் இருக்கார். மனோவுக்கு கல்யாணம் ஆகி அவர் குடும்பத்தோட ஆஸ்திரேலியாவில் இருக்கார். வெந்நீராடை மூர்த்திக்கு இப்போ வயசாகிட்டனால 1-2 படங்களில் மட்டும் நடிச்சுட்டு சென்னையில் இருக்கிற அவர் வீட்டில் வாழ்ந்துட்டு வராரு. இவர் கடைசியாக நடித்த படம் வாசுவும் சரவணனும் ஒன்றா படித்தவங்க. அடுத்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி எங்கள் தமிழ் க்ரோட் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.